இப்போ ஒரு வீட்டில் தீய சக்தி இருக்கு அப்படின்னா, அந்த தீய சக்தி இருக்குன்னா என்ன ஜீவராசிகள்லாம் வீட்டுக்குள்ள வந்தா என்ன அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? என்னென்ன ஜீவராசிகள் வீட்டுக்குள்ள வரும்? கத்தைன்றது இப்போ வித்து போனால் இப்போ எல்லா பணத்துக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம பூமி படத்தில் கூட சில படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. படத்தில் கூட இறந்து போனால் அது ரெக்க சாப்பிடும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? படல. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது பிரிச்சிடும் இல்லையா? அது ஒரு சக்தி. ஓ, அதோட எவ்வளோ சக்தி ரூபத்தில் தான் பண்ணுவாங்க. வவ்வால் ரூபத்தில். ஒரு சக்தி மாதிரி ஒரு தீய சக்தி சொல்லுவாங்க. தீய சக்தின்றது நல்ல விதத்துல இருக்குது, கெட்ட விதத்துல இருக்குது. ஓ, நல்ல விதத்துல இருக்குது, கெட்ட விதத்துல இருக்குது. சரி. கெட்ட விதமான சில தீ சக்திகள் எப்படின்னா, வணங்கி இப்போ தீய சக்தி ஒரு கெட்டது இருக்கு. கெட்ட சக்தி இருந்த தெய்வம் வர முடியுமா? ஆமா, தெய்வம் வர முடியாது. உங்க கடவுளுக்கிட்ட நீ போனாலே நீங்க கிட்ட நின்று நீ இலங்கி போ, இலங்கி போ, விலங்கி போன்னு சொல்லும். கிட்ட இருந்து வெளியே போயிடு, வராத புல் சொல்லும். சகாதேவராஜ் அப்படின்ற ஒருத்தரை அருமையாக நிறைய விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணி கேட்டுட்ருக்கோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி. இப்போ ஒரு வீட்டில் தீய சக்தி இருக்கு அப்படின்னா, அந்த தீய சக்தி இருக்குன்னா என்ன ஜீவராசிகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? என்னென்ன ஜீவராசிகள் வீட்டுக்குள்ளே வரும்? அப்படி அது வந்தால் தான் நமக்கு அறிகுறிகளா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னென்ன ஜீவராசியில் வரும்? கேட்ட கேள்வியானது மகிழ்ச்சியான கேள்வி நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. அது என்னென்ன இருக்குன்னு அதைக்குள்ள கேட்டது நல்லதா. விசப்பூச்சி, வண்டு, வண்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், வண்டு. தேளு, தேளு. வௌவால், வௌவால். கருப்புண்டு, கருப்பு வண்டு. கருப்பு வண்டு, தேளும், பூச்சி அது மாதிரி இருக்கணும். வௌவால் வந்தா கூட, வௌவால வந்தா கூட, வௌவால் வந்து கத்தை சொல்லுவாங்க. தெலுங்குன்றது கத்தை சொல்லுவாங்க. கத்தைன்றது இப்போ வித்து போனால் இப்போ எல்லா பணத்துக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம பூமி படத்துல கூட சில படத்துல கூட பார்த்துருப்பீங்க. படத்துல கூட இறந்து போனா அது ரெக்க சாப்பிடும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? படல. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது பிரிச்சிடும் இல்லையா? அது ஒரு சக்தி. ஓ, அதோட எவ்வளவு சக்தி ரூபத்துல தான் பண்ணுவாங்க. வௌவால் ரூபத்துல. வௌவால் ரூபத்துல இருந்து பண்ணிதான் அதுதான் மிக அதிகமானது. அந்த குறிகளும் தெரியும். அது மாதிரி தெரிஞ்சு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருந்தால் லேட் பண்ணிக்க கூடாது. அதோட பிரச்சனை விதவிதமா இருக்கும். நிம்மதியும் இருக்காது. ஒரு நல்ல விஷயத்துக்கு போனா நடக்காது. ஒரு நல்ல விஷயம் நினைச்சாலும் நடக்காது. அந்த வீட்டுக்குள்ள போன நிம்மதி இருக்காது. மனசார சாப்பிட முடியாது, மனசார தூங்க முடியாது, மனசார வணங்க முடியாது, ஒரு கடவுளை கும்பிட முடியாது. ஒரு எது நினைச்சாலும் விதவிதமா நினைக்கும். சண்டைகள், கச்சரவு, அது ஏதோ தீய சக்தி இருக்குது, ஏதோ தெரியுது. தீய சக்தி அப்படின்னா என்ன சொல்லுங்க? தீய சக்தி என்றது உதாரணத்துக்கு இது என்னன்னா, தீய சக்தின்றது கேட்டது. இது வந்து ஒரு சக்தி செய்வன மாதிரி ஒரு விவரம் சொல்லுவாங்க. ஒரு சக்தி மாதிரி ஒரு தீய சக்தி சொல்லுவாங்க. தீய சக்தி என்றது நல்ல விதத்துல இருக்குது, கெட்ட விதத்துல இருக்குது. ஓ, நல்ல நல்ல விதத்துல இருக்குது, கெட்ட விதத்துல இருக்குது. சரி. கெட்ட விதமான சில தீ சக்திகள் எப்படின்னா, அதோட ஒரு ரூபம் வச்சு பொம்மை, ஒரு பெண்ணும் ஆணும் பண்ணி ஒரு சக்திகள் செஞ்சு ரூபங்கள் செய்வாங்க. ஒரு ரூபங்கள் செஞ்சு ஒரு பொம்மைத்துல இருந்து ஒரு ஆண்ல இருந்து ஒரு பெண்ணும், பெண்ல இருந்து ஆணும் செஞ்சு ஒரு பொம்மைகள் செஞ்சு அறிகுறிகளை வச்சு சக்திகள் செய்வாங்க. சக்திகளை வச்சு அது என்னென்ன சொல்லுதோ, அவங்க குடும்பத்தை என்னென்ன அழிக்கணும் சொல்லுதோ அது மாதிரி செய்யும். போய் அவங்க குடும்பம் அது மாதிரி அழியும். நல்ல விதமா போனா நல்ல விதமா அழியும், கெடுதல் விதமா போனா கெடுதல் விதமா சொல்லும், கெட்ட விதமா செய்ய சொன்னா கெட்ட விதமா செய்யும். அதுக்குதான் இந்த ஜீவராசி எல்லாம் வந்து அறிகுறி காமிக்கும். அது என்னது, அதனால அது இருந்தா கடவுள் வராது. அது இருந்தா தீய சக்தி இருந்தா தெய்வ சக்தி எவ்வளவு இன்மையோ தீய சக்தி இருக்கிறது அவ்வளவு உண்மைன்னு சொல்லுவாங்க. புரியுதாம்மா? தீய சக்தி இருக்கிறது அது சாதாரண கிடையாது. அந்த தீய சக்தி இருக்கிறனாலதான் தெய்வங்களும் முடியாது.
வணங்கி இப்போ தீய சக்தி ஒரு கெட்டது இருக்கு, கெட்ட சக்தி இருந்த தெய்வம் வர முடியுமா? ஆமா, தெய்வம் வர முடியாது. உங்க கடவுளை கிட்ட நீ போனாலே நீங்க கிட்ட நின்று நீ இறங்கி போ, இறங்கி போ, விளங்கி போன்னு சொல்லும். கிட்ட இருந்து வெளியே போயிடு, வராத சொல்லும். சுத்தம், பல்லு கடிக்கும், கண்ணு இப்படி மிரட்டும், சுத்தம், விதவிதமா ஆடிக்கிட்டு இருக்கும். அது கடவுள் வந்தா அதோட ரூபம் என்ன தெரிஞ்சிடும். அது சாதாரண கிடையாது. சக்தி என்றது மிக எளிமையானது. அதனால குடும்பமே சில அழிஞ்சிடும், பாதிச்சிடும். குடும்பமே நல்லா இருக்க முடியாது, வளங்க மேலுக்கு வர முடியாது, வெற்றிகரமே பெற முடியாது. ஒரு விதத்தில் எந்த ஒரு விஷயம் நினைச்சாலும் நடக்க முடியாது. அது இருந்தா தொழில காணி, குடும்பத்துல காணி, ஆரோக்கியத்தானத்துல காணி, மனுத்தானத்துல காணி, கணவன் மனைவித்துல காணி, பசங்கள் விஷயத்துல காணி, எந்த ஒரு விஷயத்தும் கிடையாது. விதவிதமா நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் மனிதர்கள் இருக்கிறது தான். பூமி மேல வாழ்றது என்ன? பணம் கடனை தீரணும், லக்ஷ்மி கை கூடி வரணும், மனைவி நம்ம பேச்சு இருக்கணும், பசங்க நல்லபடியா இருக்கணும், கல்யாணம் பண்ணும்போது நல்லபடியா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் போகணும். அதோட விஷயங்கள் சில பேர் கல்யாணம் ஆகாம இருக்கும். இது ஒரு சக்திகள் இருந்தா அந்த கல்யாணம் போக வேண்டிய விஷயத்துக்கு கூட கல்யாணம் கெட்ட ஒரு வந்தா கூட அது நடக்காது, இந்த வருஷம் இருக்க முடியாது. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ அதை வச்சு நம்ம அந்த ஜீவராசி வந்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வீட்டில் நிம்மதி இல்லாமையும் பிரச்சனை வந்தாலும், குழந்தைங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, நோய் நொடிகள் வந்தா இதுலேருந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வேலை விஷயத்துல கூட நடக்காது. அது இருந்தா வெளிய நின்று உள்ளுக்குள்ள அந்த வேலை கிட்ட போனா, இப்ப அவங்க வேலை தரேன்னு சொல்றாங்க, போன பிற்பாடு அந்த வேலை கிடைக்காது. இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை செய்யலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு போனா இப்ப பார்த்துட்டுன்னு வேலை கிடையாது. அந்த மாதிரி. ரொம்ப நன்றியா. நன்றி அம்மா. ரொம்ப அழகா சொன்னாரு நம்ம ஐயா. அதாவது நான் என்ன சொல்றேன், வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னா இந்த ஜீவராசிலாம் வந்தா நீங்கள் அதை அறிகுறியாக தெரிஞ்சுக்கலாமா. வண்டு, தேள், வௌவால், ஏதோ ஒரு பூச்சி, இந்த மாதிரி கரையான், வீட்டில் கரையான் வந்தால் கூட தீய சக்தி தான். அது கூட நீங்கள் கரையான் வந்தால் அந்த வீட்டை உடனே சரி பண்ணிவிடுங்க, இல்லை வீட்டை மாற்றிடுங்க, இல்லைன்னா அந்த கரையானை எடுத்துகிட்டு அதை சரி பண்ணிவிடுங்க சிமெண்ட் போட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்களும் நமக்கு கடவுள் அறிகுறி காமிக்கிறதுக்கே பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை காமிக்கிறாரு. உன் வீட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வர வச்சு காமிக்கிறாரு. இப்படி ஏதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவில் நம்பர் எடுத்து நம்ம சகாதேவராஜ் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது அறிகுறி என்னென்ன இருக்கோ அதை அவர்கிட்ட அழகாக சொல்லுங்கள். அவர் அதை கண்டுபிடிச்சி உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்து உங்களை நிம்மதியாகவும் நீங்கள் பண்ணுற எல்லா வேலைகளையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற அளவுக்கு அவர் எல்லாமே பண்ணி தருவார். நன்றி.